ஒரிஜினல் மைசூர் சில்க் ப்ரைஸ் பாருங்கள் 15,000 அந்த ரேஞ்சு. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து செமி, இது வந்து ஒரிஜினல். அந்த ஷைனிங் நல்லா தெரியுது பாருங்கள். இது வந்து 3,489 ஃபீட்டாக சி லெவல்லேருந்து. ரோடு நல்லாயிருக்கு. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம மைசூரில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து மைசூரில் வந்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறோம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், சென்னை டு மைசூர் வந்து எப்படி வந்தோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சென்னை டு மைசூர் வந்து காரில் தாங்க போயிருந்தோம். அதோட ரோட் ட்ரிப் வீடியோவும் வந்து சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இது டோட்டல் வந்து 481 கிலோமீட்டர்ஸ். ரூட் பார்த்தோம்னா வந்து நம்ம வேலூர் போயிட்டு அங்கேருந்து கிருஷ்ணகிரி, ஹொசூர், பெங்களூர், மைசூர் அப்படி தான் போனோம். பெங்களூர் டு மைசூர் பார்த்தோம்னா வந்து எக்ஸ்பிரஸ் வேல போனோம். புதுசாக போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரோட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் வீடியோ வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். எங்களோட ஸ்டே பார்த்தோம்னா வந்து ஹோட்டல் குவாரம்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ஸ்டேன்னு சொல்லலாம். இதில் வந்து ஸ்விம்மிங் பூல், பஃபட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். Day 1 இன் மைசூர். இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் ஜூக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் 2 o'clock ஆகுது. இன்னும் லன்ச் பண்ணலை. ஸோ அப்படியே எங்கேயாச்சும் லன்ச் பண்ணிவிட்டு ஜூக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதுவே வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இங்கே எங்கேனாச்சும் நிறுத்திட்டு போக முடியுமான்னு தெரியல. மைசூர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து மார்ச் எண்டில் தான் போனோம். நானே வந்து வெயிலுக்கு ரொம்ப பயந்துட்டு போனேன். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஊர் ஃபுல்லாக பார்த்தோம்னா வந்து நல்லா க்ரீனாக வந்து 2 சைடும் மரம் இருந்தது. டிசம்பர்லலாம் போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிளைமேட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து டிராஃபிக்கும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தோம்னா வந்து அந்த ரவுண்ட் அபவுட் தான் வச்சுருக்காங்க. சிக்னல்லாம் பெருசாக கிடையாது. ரைட்டு லெஃப்ட்டு எங்கே போனோன்னாலும் இதில் போய் ரவுண்ட் அபவுட் தான் எடுத்து போய்க்கணும். பெரிய பெரிய ரோட்ஸாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும் போல இருக்குது. எல்லா ஊர்லேயும் இப்படி ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்தோம்னா வந்து மைசூர் ஜூ. நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒர்த்தான பிளேஸு. இது வந்து நான் சேனலில் வந்து தனி விலாகாகவே கொடுத்துருக்கேன். அவ்வளோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னடா எல்லாமே தனி விலாகாக கொடுத்துருக்கேன், இங்கே என்னத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. இது 3மே வந்து தனியாக கொடுக்குற அளவுக்கு வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைசூரில் வந்து நல்ல அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸராக பார்க்க முடியும். வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்து பிருந்தாவன் கார்டனுக்கு வந்திருக்கோம். ஜூலேருந்து இங்கே வந்துட்டோம். ஒரு 22 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி நேப் எடுத்தாச்சு. ஸோ வந்தாச்சு.
போயிட்டு லைட்டாக விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸு, சில்ட்ரனுக்கு வந்து 10 ருபீஸு. இதில் தான் நான் நினச்சேன் மியூசிக்கல் ஃபவுண்டெயின்லாம் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே வந்து 3 ஷோ இருக்குது. சாட்டர்டே வந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே பார்த்தோம்னா 8:15 to 8:30, 8:45 to 9. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 6:45, 7, 7:15, 7:30, 7:45 to 8 3 ஷோ இருக்குது. இது உள்ளே வந்தால் நிறைய ஷாப்லாம் இருக்குது. உள்ளே போய் என்ன சுற்ற முடியும்னு தெரியல. மேலே போக முடியுமா என்னன்னு அப்படியே பார்க்கலாம். இந்த டேம் வாட்டர் பாருங்க நல்லா இருக்கு. இங்கே போட்டிங்கும் இருக்குது. இதோ 40 ருபீஸுன்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன்னா 80 ருபீஸு. மியூசிக்கல் ஃபவுண்டெயின் எங்கே வைப்பாங்கன்னு தெரியல. அங்கே கொஞ்சம் ஃபவுண்டெயின் மாதிரி இருக்குது. அங்கேயா என்னன்ட்டு இங்கேருந்து ஒரு வாக் மாதிரி அப்படியே போகலாம். இந்த பிருந்தாவன் கார்டன் பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வரணும். கிருஷ்ணசாகர் டேமை வந்து அழகுபடுத்துகிற விதமாக வந்து இந்த பிருந்தாவன் கார்டன் உருவாக்கினதாக சொல்கிறாங்க. நம்ம இங்கே பிருந்தாவன் கார்டனுக்கு வந்தோம்னா வந்து இந்த போட்டிங் போகலாம். போட்டிங்லேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகணும்னா வந்து அங்கே தான் வந்து அந்த வாட்டர் ஷோ எல்லாமே நடக்கும். ஸோ எதிர் போட்லேயும் போகலாம், இல்லை இந்த மாதிரி வந்து வாக் பண்ணியும் போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் போகிறதுக்கு. நல்லா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி லிமிட்டை தாண்டி வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். இதுக்குள்ளே இறங்க முடியாது, ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாமே. நாங்கள் அதனால தான் வந்து ஈவினிங்க்கு பிருந்தாவன் கார்டன் வந்தோம். ஸோ வெயில் டைமாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா வந்து கூலாக ஒரு வாக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. நம்ம போட் ஏறி வந்தோம்ல அந்த இடத்துலையும் வந்து சில கார்டன் இருக்குது. அதையும் நம்ம விசிட் பண்ணலாம். இங்கே வந்தோம்னா இந்த கார்டனையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கல் ஃபவுண்டெயின் ஷோவும் வந்து இங்கே தான் ஒரு கேலரியில் நடக்குது. இங்கே தான் கேலரி மாதிரி இருக்குது. நடுவில் தான் ஷோ நடக்கும் போல. நம்மளும் ஒரு இடம் பார்த்து உட்காரலாம். அங்கே வந்து சினிமா சாங்ஸ் தான் போடுவாங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, காப்பிரைட் வரும்ன்றதுனால நான் வேறு ஒரு மியூசிக் கொடுத்துருக்கேன். அந்த வைப்போடு வந்து இந்த வாட்டர் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரீசெண்டாக வாகமான் போனப்பையும் வந்து இந்த மாதிரி பார்த்தோம். பட் அதில் வந்து ஒரு பேக் ட்ராப் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ இன்னுமே கிளியராக இருந்துச்சு. இங்கே வந்து பேக் ட்ராப் எதுவும் வைக்கல. இருந்தாலும் ஒரு ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே தான் வந்து க்ரீன் ஹெரிட்டேஜில் வந்து டின்னர் சாப்பிட்டோம். பிருந்தாவன்லேருந்து வரத்துக்கு ஒரு 8 ஆச்சு. அப்புறம் ஒரு போஷான ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே போனால் எங்கேயுமே அங்கே என்ன ஒரு டீ கடை இல்லை, டிஃபன் கடை இல்லை. அப்புறம் எல்லோரும் இந்த க்ரீன் ஹெரிட்டேஜ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான். ரூமில் போயிட்டு நல்லா தூங்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் எழுந்து எங்கே போகிறோன்னு அப்படியே பார்க்கலாம். பாய். Hi all, good morning.
டே 2 இன் மைசூர். இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போக போகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு நினச்சோம், அப்படின்னு 9:30 ஆயிடுச்சு. நம்ம இருந்த ஹோட்டல்லேருந்து அரௌண்ட் ஒரு 12 கிலோமீட்டர் 25 மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது. ஸோ அப்படியே போகலாம் வாங்க. நான் ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நேராக டெம்பிள். நைட் இந்த ரோட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராமல் எங்கெங்கேயோ போனோம். ஒரு டீ குடிக்கலான்னு போனோம். மேபி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இருந்தால் கூட டீ குடிச்சிருக்கலாம் போல். வேறு அந்த என்ன சொல்கிறது, நிறைய ட்ரெஸ் ஷோரூம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சைடு போயிட்டோம். டீ ஷாப்பே இல்லை. அப்புறம் சரி ஒரு வழியாக டின்னரே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நைட்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கேட்டால் எல்லோரும் ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக எல்லோரும் க்ரீன் ஹெரிட்டேஜ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அங்கே சாப்பிட்டோம். ஓகே தான். எல்லாமே என்ன சொல்கிறது, பன்னீர் கிரேவி எல்லாமே இங்கே இனிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நைட் அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்தோம்னே தெரில நைட்டு. ஓகே, நைட்டு பெருசாக பிஸியாக இல்லை இங்கே. ஸ்ட்ரைட்டு காவேரின்னு இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்ட்டோட இதாம்மா. சில்க் சாரி, சோப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அவரே கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. அதனால சும்மா போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். எனக்கும் சாரீ பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் ரொம்ப ரேட்டாக இருக்கும். பார்க்கலாம். மைசூர் சில்க் ಇದೆಲ್ಲ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಔಟ್ಲೆಟ್ ಸರ್. கலர்ஸ் எல்லாம். இது வந்து ஒரிஜினல் மைசூர் சில்க். ப்ரைஸ் பாருங்கள் 15,000 அந்த ரேஞ்சு. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து செமி, இது வந்து ஒரிஜினல். அந்த ஷைனிங் நல்லா தெரியுது பாருங்கள். இதுவும் ஒரிஜினல். மேலே இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸு, சோப்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வுடன் கார்விங் செம்மையாக இருக்கு. அங்கே பார்த்தோம். சாரீஸ்லாம் வந்து எனக்கு வந்து தெரியல மைசூர் சில்கோ என்ன ப்ரைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரிஜினல்னா வந்து 15-16 அந்த மாதிரி காமிச்சாங்க. செமினா வந்து அதுவே 4,000 3,000 அந்த ரேஞ்சுக்கு காமிச்சாங்க. வாங்கலை. வேறு எங்கேயாச்சும் அப்புறமா ஈவினிங்காக டைம் இருந்தால் வேணால் பார்க்கலாம். அப்புறம் இந்த சோப்பு ஸ்டிக்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. சரின்னு இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி ஊதுவத்தி வாங்குறது இப்போல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஈவினிங்கில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு 150. இவங்க இது வேறு வாங்கினாங்க. அதான் வெளியே தான். எப்படி பாப்பா? அப்புறம் மைசூர் சாண்டல் சோப்பு. அது 3 ஃப்ளேவர்ல இருந்துச்சு. லாவெண்டர், சாண்டல், ஜாஸ்மின். 290. ஓகே, இப்போ நேராக டெம்பிள் போகலாம். அவர் வந்து நம்மளை டைவர்ட் பண்ணி இங்கே கூப்பிட்டின்னு வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. அதர் வெஹிக்கல்ஸ்ல, அதர் ஸ்டேட் வெஹிக்கல்ஸ்லாம் இருந்தால் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. சரி இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்க, இல்லைன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு சரி வந்தோம்ல. ஜூ அந்த பிளேஸு இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சாமுண்டியில் பிருந்தாவன் கார்டன் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸு. ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸு. மற்றபடி ஜூ, பேலஸு, அந்த மாதிரி அக்வாரியம் இது எல்லாமே பக்கமாகவே இருக்குது. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சாமுண்டி ஹில்.
அடிக்கணும். பின்னாடி விசிபிலிட்டி இல்லாதப்ப அடிக்கணும். ஒன் வேவா மாறிடுச்சு. இது வந்து 3489 ஃபீட்டா சி லெவல்லேருந்து. ரோடு நல்லா இருக்கு. பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு உள்ளலாம். கவர்டு பார்க்கிங் தான் இதுல குறிப்பிடத்தக்கது. இந்த கவர்டு பார்க்கிங் உள்ள போய் விட்டுக்கலாம். தமிழ்நாட்டுல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்ட் போது. லைனில் போகிறதுக்கு 100 rupees டிக்கெட்டு. ஜென்ரலாக போனோன்னா இது ஒரு 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் 45 minutes to 1 hour. ஸோ 100 rupees டிக்கெட் வாங்கியிருக்கோம், போகலாம். நிறைய லைனாக இருக்குது. 3-4 row. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நம்ம ஊரில் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லா ஊர்லேயும் அப்படி தான் போல் சாமி பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் ஏதோ 650, 1100 டிக்கெட்லாம் இருக்கான். ஸோ ஒரு ஆளுக்கு அவ்வளோ கொடுத்து பார்க்கணுமா? எப்படி கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க? எதுமா? லட்டு நான் 4 தான் சொன்னேன், ஆனா 5 வச்சுக்கன்னு கொடுத்தாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எங்கேயும் வந்து அந்த 100 rupees தரிசனம்னு சொன்னால அதுக்கு தான் போனோம். ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 30 minutes or 20 minutesலேயே முடிஞ்சிருச்சு. அங்கே அந்த க்யூவில் வந்து லைன் பெருசாக நாங்கள் போகும்போது இல்லை, நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே மட்டும் ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே உள்ள சாமி பார்த்தவங்க போன உடனே அது திறந்து விட்டுடுறாங்க. அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருந்துச்சு சாமியை பார்க்க, அவ்வளோதான். பார்த்துட்டு வந்தாச்சு. நேரில் போயிருந்தாலும் ஒரு 1/2 hourலேயே வந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நார்மல் க்யூவில் போயிருந்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வாங்காமல். ஓகே, ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சேன். சாமியை வந்து நல்லா பார்த்தாச்சு, நல்ல தரிசனம் கிடச்சிது, ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம மைசூர் பேலஸ் போக போகிறோம், பார்க்கலாம். அப்புறம் இந்த 100 rupees டிக்கெட் வாங்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 4 டிக்கெட் வாங்கணும். ஒரு பர்சனுக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க. அப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் சாப்பிடல. நம்ம ட்ரிப்பில் லாஸ்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸ் பார்த்தோம்னா வந்து மைசூர் பேலஸு. இதுக்கு வந்து கார் பார்க்கிங் சார்ஜ் வந்து 50 rupees. டைமிங் பார்த்தோம்னா வந்து 10 AM-லேருந்து 5:30 PM வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து டெம்பிள் எல்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக இதுக்கு வந்தோம். வெயில் டைமில் போனோன்னா பேலஸ் உள்ளே போயிடுவோம், நம்மளுக்கு வெயில் தெரியாது, அதனால் வந்தோம். மைசூர் பேலஸ் டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. அடல்ட்டுக்கு வந்து 120, கிட்ஸுக்கு வந்து 70. இது
இதுக்கு கைடெலாம் கூட இருக்காங்க. ஒரு 0 to 5 மெம்பர்ஸ்னால் 300 ருபீஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கைடெலாம் வச்சுக்கல, நம்மளே தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். சாமுண்டி டெம்பிள் வச்சுருக்காங்க. சாமுண்டேஸ்வரி அம்மன். இன்னும் நிறைய மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்கு பாருங்களா. ஓ, இதெல்லாம் பெயிண்டிங்காக ஃபோட்டோவான்னு தெரில, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. See the beauty of the palace. பேலஸ்ல இருந்த ராஜா ராணி அவங்களோட போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட மேரேஜ் போட்டோவா? இந்த சம்மராஜாவுடையார் இவர் தான், மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜாவுடையார். அவங்களோட ஜுவல் பாக்ஸஸ் அப்படிதான் நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சுருக்காங்க. சில்வரில் வுட்டனில் எல்லாம் இருக்கு. அவங்களோட தர்பார் சில்வர் சேர். இந்த ஒர்க்லாம் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த பெயிண்டிங்கு இதெல்லாம் தான் பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஈவன் இந்த ஃப்ளோரும் பாருங்க, டைல்ஸ் டிசைன். உங்களோட ரிச்னஸ் வந்து எல்லாத்துலேயுமே தெரியுது. பெரிய யானை. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். பேலஸ் பற்றி எனக்கு சின்ன வந்து ஞாபகம்னு பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய மிரர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் பெருசாக இந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல. ஸோ திரும்புகிற இடம்லாம் வந்து நிறைய மிரர்ஸ் தான் இருக்கும். பேலஸில் வந்து இந்த அவுட்டர் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களா. இங்கே வந்து ஒரு கேலரி மாதிரியும் இருக்குது, உட்காந்து அங்கே ஏதாவது ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது பார்க்கலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. சில்வர் டோர். சில்வர் டோரோட ஃப்ரண்ட் வியூ. பேலஸ் பார்த்துட்டு வந்தாச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரிச்னஸ் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அப்படியே அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டோம். மேபி கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, டைம் எடுத்துருக்கோம் போல். ஸோ அப்படியே கிளம்பலாம். ஒரு பிரியாணி, ஒரு ராகி களி,
ரைத்தா, இந்த 3 சிக்கன் கிரேவி. இல்லடா பிரியாணி இது ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி சிக்கன் ட்ரைவில் 2 கொடுத்தாங்க, அப்புறம் கிரேவின்னா அதில் ஒரு 3 கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் ரைத்தா தான். அப்புறம் ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அது வந்து தொன்னை பிரியாணி ஸ்டைலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மத்தியனா வந்து களி கொடுத்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மைசூரில் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க, இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கௌத்ரு மன்னி ஹோட்டா மைசூருன்னு இந்த வினோபா ரோட் தேவராஜா மொஹல்லா அங்கே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக காம்போலாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த ஃப்ளோரோட ஷாப் இருக்குது, மில்லட்ஸ் ஃப்ளோரு, மில்லட் தோசை ஃப்ளோரு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேஜி 160 அந்த மாதிரி. நானும் ஒரு மில்லட் தோசை பவுடர் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டே டு ஈவினிங்கு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல்லாக ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் வெளியே போகிறோம். இப்போயும் பெருசாக நாங்கள் சுற்றுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதாவது அப்படியே ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாவது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான் எங்களோட 2 days மைசூர் ட்ரிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஊர் வந்து நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் வந்து நல்லா ஃபேவரபுளாக இருந்துச்சு, நல்லா க்ரீனரியாக இருந்தது. தங்கியிருந்த ஹோட்டலும் ப்ளசண்ட்டாக இருந்தது. 4 பிளேஸ் தான் மொத்தமாக பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் வந்து சில வேக்ஸ் மியூசியம், அக்வாரியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லா ஊர்லேயுமே இருக்கும்ல, அதனால் வேறு எதுவும் வந்து நாங்கள் விசிட் பண்ணலை. ஒரு 1 day வந்து நீங்கள் மைசூருக்கு வந்தீங்கன்னா கூட ட்ரெயினில் வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், மைசூரோட அதர் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.